எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ நல்ல மருத்துவ குணம் உள்ள ஒரு காயை வச்சு நம்ம இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறோம். அந்த காய் சாப்பிட்டோம்னா வயிற்றில் உள்ள அல்சரு, வயிறு உள்ள புண்ணு, நெஞ்சு எரிச்சல், அதாவது வயிற்றில் பிரச்சனைகள் இருந்தாலும் வயிறு கிளீன் பண்ணி கொடுக்கும். அந்த காய் என்னன்னா மணத்தக்காளி காய் தான். அந்த காயை வச்சு தான் இன்றைக்கி நான் குழம்பு பண்ண போகிறேன். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே இந்த காய் இருந்துச்சு, செடி இருக்குது, நிறைய வளர்த்துருக்கேன். அதில் நேரடியாக பறித்து இதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு குழம்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி அரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் அரை மூடி தேங்காயில் ஒரு பாதி தேங்காயை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி, அது கூட ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் தேங்காய், இதெல்லாம் அரைச்சிக்கணும். இது நாளையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டு பூண்டு ஒரு 10 பல் எடுத்து நான் பாருங்கள் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய்ங்கிற இது கருவேப்பிலை, இதெல்லாம் நம்ம வச்சு மசாலாலாம் போட்டு நம்ம குழம்பு வைக்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சிக்கிட்டு நம்ம அடுப்புக்கிட்ட போய் நம்ம சமைக்கலாம் வாங்க. இதெல்லாம் போட்டுக்கிறேன். இப்போ தேங்காய், சோம்பு, ஜீரகம், அதே மாதிரி ஒரு தக்காளி, இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை நம்ம பிள்ளைங்க எடுத்து வெளியே போட்டுருவாங்க. இதிலே போட்டு அரைச்சோம்னா உடம்புக்கு நல்லது, குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய், தக்காளி, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை புளி தண்ணியெலாம் சேர்த்து கரைச்சி அதில் ஊற்றி கலக்கி வச்சு தான் குழம்புல ஊற்றணும். அது மாதிரி செய்கிறேன் பாருங்கள். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு நம்ம புளி எடுத்து கொஞ்சம் கரைச்சிக்கணும். இதெல்லாம் கரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். புளி பாருங்கள் நல்லா கரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு ஓரளவு கரைச்சா போதும். எல்லாத்தையும் கரைக்க வேணாம், புளியை ரொம்ப புளிக்கும் குழம்பு, அதனால் ஓரளவு கரைச்சா போதும். இதை வடிகட்டிக்குவோம். புளியில் அடியில் மண், தூசியெல்லாம் இருக்கும், இந்த மாதிரி கப்பி இருக்கும், இதெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவை அதில் புளியில் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ திட்டமாக அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம், காரம் ஜாஸ்தி இருக்கும். சாம்பார் பொடி, வீட்டில் அரைக்கிற சாம்பார் பொடி, அது ஒரு ஸ்பூன். இந்த சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு தெரியணும்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. வர கொத்தமல்லி தூள் அரைச்சது ஒரு அரை ஸ்பூன். இது சின்ன ஸ்பூன்னால் ஒரு ஸ்பூனாக போகிறேன், பெருசாக நீங்கள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ இந்த குழம்பு தேவைனாலும் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்குவோம், பத்தலைன்னா சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாம் கலக்கியாச்சு. வெங்காயம் வணக்கும் போது எப்போதும் உப்பு போடுவேன், அதனால தான் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் குழம்புக்கு. நம்ம அதில் உப்பு போட்டு வணக்கும் போது கரெக்டாக வந்துடும். உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம போய் மணத்தக்காளி குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், மண் சட்டி காஞ்சிருச்சு. நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். காயெல்லாம் வணக்கணும், மணத்தக்காளி காய் நிறையா இருக்குது, வணக்கணும், அதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிக்கலாம். போதும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வாசத்துக்கு வெந்தயம், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து அரிஞ்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பழங்க நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். நீளமாக கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த காய்களோட கடிச்சு சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் நீளமாக அரிஞ்சிக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, அதையும் உரித்து நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள், வெங்காயம் மாதிரியே, அதையும் போட்டுக்கலாம். ஒரு கிண்டிட்டு நம்ம இதில் காய் சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினா போதும். இந்த மணத்தக்காளி காயை நல்லா அலசி கழுவி வச்சுருக்கேன், சேர்த்துக்குவோம்.
இதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம், மறந்துட்டேன், போட்டுக்குவோம். எல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து கலக்கி வச்ச குழம்ப கூட்டி வச்சோம்னா குழம்பு அதை ஊற்றிக்கலாம். குழம்புல உப்பு போதுமான்னு பார்ப்போம். உப்பு, புளி, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், நான் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. எல்லாம் கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா கொதிட்டோம், மூடி வச்சு கொதி விடுவோம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு கொதிச்சான்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சு நல்லா வாசம் வருது பாருங்கள். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த தேங்காய் பாருங்கள், இந்த தேங்காய் வந்து சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு நல்லா வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள், யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். ஆஃபீஸுக்கோ வேலைக்கு போகிற எங்கே கொண்டு போனாலும் அவங்க பக்கத்தில் இருக்கவங்க கொடுங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்க நல்லா இருக்குது அப்படின்னு. செமையாக இருக்குது. இது நல்லா ஒரு கொதிச்சா நம்ம இறக்கிடலாம். இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். சரி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும் குழம்பு. அந்த காயோடு சேர்ந்து குழம்பும் காயும் ஒரே மாதிரி இருக்கணும். தேங்காய், தக்காளி எல்லாம் போட்டுக்கணுங்களா. தேங்காய், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் காயோடு சேர்ந்து. இப்போ இந்த டைமில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு குழம்பு இறக்கிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றி தான் வதக்கியிருக்கேன், குழம்பே வச்சுருக்கேன். மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா இன்னும் குழம்பு நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் நிறையா சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது உடம்புக்கு. காரம் இருந்தாலும் அடைக்கிறோம். அவ்வளோதான், போதும். இன்னும் குழம்பு இறக்கிடலாம். மணத்தக்காளி காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வயிறு புண்ணு உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது கிடைச்சா வாரம் 2 தடவை செஞ்சு கொடுங்க. இது வந்து நம்ம பொதுவாகவே எல்லாரும் மற்றவங்க எல்லாரும் சாப்பிடலாம். மறக்காமல் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.